இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். யோ, என்ன அங்க சத்தம் கேக்குது? ஆமா சார், வாங்க வாயா போய் என்னன்னு பார்க்கலாம். வா. ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் மேடம் ஹோட்டல்ல இருந்த எவிடன்ஸ் மிஸ் இருக்குன்னு என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. எதுக்கு நம்ம உசாரா இருக்கணும்? வாயா வாங்க போலாம் சார், போலாம். தேவிமா, நீங்க இங்கேயே உட்காந்துருங்க. அம்மா இப்ப வந்துருவேன். சரியா? ஓகேம்மா. நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க. அந்த வாட்ச் நான் இங்க தானே பார்த்தேன். ஆனா அந்த போட்டோல இருந்த அந்த வாட்ச் ஸ்ட்ராப் இங்க காணுமே. போட்டோல இருந்த வாட்ச் இப்போ இங்க மிஸ் ஆயிருக்குன்னா கொலைகாரன் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கணும். அந்த வாட்ச் ஸ்ட்ராப் எப்படி மிஸ் ஆச்சு? போட்டோல இருந்த எவிடன்ஸ் மிஸ் ஆகுதுன்னு நான் கண்டுபிடிச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து அந்த வாட்ச் ஸ்ட்ராப்பை எடுத்துருக்கணும். அப்ப ஸ்டேஷன்ல இருந்து யாரோ இன்ஃபார்ம் பண்ணி தான் அந்த கொலைகாரன் இங்க வந்து எவிடன்ஸை எடுத்துட்டு போயிருக்கணும். புத்துக்குள்ள இருக்கிற அந்த நாகம் சூர்யாவை பழிவாங்க தான் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பாம்பு இருக்கிற இடத்துக்கு நீங்க சூர்யாவை அழைச்சிட்டு போனா சூர்யாவை பழிவாங்க அந்த பாம்பு புத்த விட்டு வெளியே வரும். அந்த சமயம் பார்த்து நீங்க வைரத்தை எடுக்கலாம். ஏன் குருஜி, மாப்பிளைய அங்க எப்படி கூட்டு போறது? அந்த வைரத்தை எடுக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குதா? இல்லையா? இல்ல இல்லையா? சூர்யாவை பழிவாங்க காத்துட்டு இருக்கிற அந்த பாம்பை சூர்யாவை வச்சுதான் நாம திசை திருப்பணும். வேற எப்படியும் அந்த நாகத்தை நாம திசை திருப்ப முடியாது. உறுதியா தான் சொல்றீங்களா குருஜி? ஆமா, இதை தவிர அந்த வைரத்தை எடுக்க வேற ஆப்ஷனே கிடையாது. அதுல இன்னொரு ஆபத்தும் உண்டு. ஆபத்தா? மறுபடியும் ஆபத்தா? என்ன ஆபத்து குருஜி? யாருக்கு ஆபத்து குருஜி? ஒருவேளை சிஸ்டருக்கு ஏதாவது ஆபத்தா குருஜி? பாண்டி, மனசுல இருக்கிறது வெளியே வந்துருச்சு. சூர்யாவனால கோவத்தோட காத்துட்டு இருக்கிற அந்த நாகத்தினால சூர்யாவோட உயிருக்கே ஆபத்து வரலாம். அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு அந்த வைரம் வேணும். அதுக்காக சூர்யா என்ன யார் உயிரை வேணாலும் பலி கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சிஸ்டர், நமக்கு வைரம் கிடைச்சா மட்டும் பத்தாது. எனக்கு என்னுடைய கண் பார்வை திரும்ப கிடைக்கணும் சிஸ்டர். வைரம் கைக்கு வந்தாலே உனக்கு கண் பார்வை வந்த மாதிரி தான். அப்படின்னா சூர்யாவை வச்சு அந்த வைரத்தை எடுக்க பாருங்க. சூர்யாவோட நீங்க புத்திருக்க பக்கம் போனாலே
சூர்யா வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாகம் வெளியில வரும். நாகத்தை புத்துக்கு பக்கத்துல இருக்க விடாம சூர்யா மூலமா போக்கு காட்டி தூரமா கூட்டிட்டு போயிருங்க. நாகம் சூர்யாவை விரட்டிட்டு வரும்போது நாகம் சூர்யாவை கொத்திட்டா அதோட ஆயுசு முடிஞ்சு போயிடும். வைரத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது. கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்குது, நடக்கணுமே குருஜி. ஆனா ஒண்ணு, சூர்யாவை அந்த நாகம் கொத்தலனா திரும்ப வந்து அது உங்களை கொத்திரும். ஜாக்கிரதை. என்ன குருஜி திடீர்னு இப்படி ஒரு குண்டா தூக்கி போடுறீங்க? அத நான் பாத்துக்கிறேன் குருஜி. இந்த முறை கண்டிப்பா வைரத்தை நான் எடுப்பேன். ம், அப்ப நாங்க கிளம்புறோம். சரி. பாண்டி எந்திரி. எந்திரிக்கிறேன் இருங்க. பாண்டி போலாம். பார்த்து புடிச்சு கொண்டு போங்க. எப்படியாவது எனக்கு பார்வை கொடுத்துறீங்க. மெதுவா போ. சண்முகம், நான் சொன்ன மாதிரி இடம் பாத்துட்டீங்களா? பாத்துட்டம்மா, 3 இடம் இருக்கு. எல்லாம் மலாடி வாரம் தான். ரேட்டை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பார்ட்டிங்க தான். நமக்கு ஃபேவரா முடிச்சு தரேன். ரேட்டை பத்தியெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இடம் நல்ல இடமா இருக்கணும். எங்க வீட்டு மகாலட்சுமி மாரிக்கு ஒரு நல்ல நினைவு மண்டபம் கட்ட போற அந்த இடம் தெய்வீகம் நிறைஞ்ச இடமா இருக்கணும். சரிம்மா, நான் இருக்கிற இடத்த இப்பவே காட்டுறேன். நீங்க பார்த்து ஃபைனல் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு பிடிச்ச இடத்த காட்டுங்க, நான் முடிச்சு கொடுக்குறேன். இப்பவே கிளம்பி வந்தா கூட கையோட முடிச்சிடலாமா? சூர்யா, இப்ப உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்காப்பா? இங்க இருந்து ஒரு 3 மணி நேரம் தான், போயிட்டு வந்துடலாம்ப்பா. என்னப்பா சொல்ற? மாரிக்கு நினைவிடம் கட்டுறதுக்கு இடம் பார்க்க போறோம். மாப்பிளைக்கு அதை விட முக்கியமான வேலை என்ன இருக்க போகுது? மாப்பிள்ளை நினைச்சான்னா பர்வத மலையிட்ட இமயமலையிலே மாரிக்கு இடம் வாங்கி கொடுப்பான். அம்மா, எனக்கு மாரியை விட வேற எதுவும் முக்கியமே இல்லை. வாங்க, நம்ம இப்பவே போலாம். சரிப்பா, இப்பவே போயிட்டு வந்துடலாம். வா வாங்க. வாங்கம்மா, ஐயா போலாம். புரோக்கர் ஐயா, என் கம்ப பிடிச்சி இழுத்துட்டு போனீங்க, நான் உங்க வாங்க பின்னாடியே சார். வந்துருவேன். பார்த்து கூட்டு போங்க ஐயா. என்ன இது? மறுபடியும் அதே மாதிரி கனவு வருது. ஐயோ, இனி நான் என்ன பண்றது? அவரை எப்படி காப்பாத்துவேன்?